ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். 15/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நினைவு யாத்திரை. நினைவு இல்லாமல் தூய்மையாகவே முடியாது. நினைவின் பலம், பாபா நினைவு, பாபாவுடைய ஞானத்தின் நினைவு, ஆஸ்தை நினைவு, இந்த 3 நினைவும் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நினைவு தான் முக்கியமான பாடமே. எப்போ உங்களுக்கு யோக பலம் இருக்குதோ அப்போ தான் நீங்கள் சேவை செய்வதற்கு தகுதியானவர்களாகவும் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகவும் மாற முடியும். ஸோ உங்களுடைய குணத்தை வச்சும் நீங்கள் சேவை செய்கிறீங்களா இல்லையான்றதை வச்சுமே உங்களுக்கு உண்மையிலே யோக பலம் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். கேள்வி: குழந்தைங்க படிக்கிற யோகம் மற்றவர்களுடைய யோகத்திலேருந்து முற்றிலும் தனிப்பட்டதுன்னு சொல்கிறோமே, அது எப்படி? அதுக்கு பதில் பாபா சொல்கிறாரு, இன்னைய வரைக்கும் மனிதர்கள் படிக்கிற யோகம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற யோகம் எல்லாமே மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கிற யோகமாக இருக்குது. யோகம்னாலே இணைக்கிறது தான். குருவை நினைக்க சொல்லுவாங்க. குரு யார்? மனுஷன் தானே. ஆனால் நாம் உடலற்ற நிராகார சிவத்தந்தையோடு புத்தியை இணைக்கிறோம். நிராகார ஆத்மாக்கள் நிராகார பரமாத்மாவை நினைக்குது. அந்த விதத்தில் தான் இது மற்ற யோகத்திலேருந்து தனிப்பட்டதாக இருக்குது. உலகியல் மனிதர்கள் கூட கடவுளை நினைக்கிறாங்க, ஆனால் அவரை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் நினைக்கிறாங்க. அதான் வித்தியாசம் இல்லையா? ஒருத்தருடைய தொழில் கூட என்னன்னு தெரியாமல் நினைக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. எனக்கு குழந்தைய கொடு, வீடு கொடு, சொத்து கொடு, செல்வம் கொடு, அவனை மரணத்துலேருந்து காப்பாற்று, இதெல்லாம் கடவுளுடைய வேலையா? இப்போ என்னன்னே தெரியாமல் எது வேணும்னாலும் போய் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தி. ஆனால் நீங்கள் ஞானம் நிரம்பிய குழந்தைங்க, அவருடைய உண்மையான அறிமுகம், அவருடைய தொழில் என்ன, அவரை நினைக்கிறதுனால உண்மையிலே நமக்கு என்ன கிடைக்கிது, இவ்வளவும் தெரிஞ்சிட்டு நாம் நினைக்கிறோம். அதுதான் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். முதல்ல குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறார். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது லௌகீகத்தில் கூட அப்படின்னா முதல்ல தன்னுடைய அப்பா அம்மாவை தான் அதை முதல்ல அடையாளம் தெரிஞ்சுக்குது. ஓ, இது என்னோடய அப்பா, இது என்னோடய அம்மா. எடுத்தோடனே அதை தான் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைக்கு. அம்மா பேர் அம்மா பேர் அம்மா பேர், அப்பா பேர் அப்பா பேருன்னுவாங்க. அதைத்தான் பாபாவும் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறார். இப்போ அப்பா யாருன்றதை சொல்லி கொடுக்குறார். அவர்தான் படைப்பவர், இந்த உலகத்தை படைத்தவர். ஸோ அவர் சீக்கிரமான முயற்சிப்படி நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது என்ன அப்படின்னா, நம்ம அப்பா சாதாரணமானவர் கிடையாது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்டவருடைய குழந்தை நான் அப்படிங்கிறது எவ்வளவு போதை கொடுக்கணும். ஆனால் அவர் நமக்கு மட்டுமா அப்பா? எல்லாருக்கும் தான் அப்பா. ஆனால் யாருக்குமே தெரியலையே. அப்பா அவங்கக்கிட்ட அப்பாவுடைய மகிமையை சொல்கிறது நம்முடைய கடமை. அதனால தான் ஓம் நம சிவாயான்னு பாடுறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறோம். ஏன்? அவ்வளோ உயர்ந்தவர். உயர்ந்தவர்களைத்தான் தாழ்ந்தவர்கள் நமஸ்கரிப்பாங்க இல்லையா? மற்றபடி சிவாய நமக கரெக்டு, பிரம்மாய நமக, விஷ்ணு நமகன்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது. ஏன்னா அப்போ சிவாய நம சொல்லிட்டு இவங்களெல்லாம் சொன்னால் இவங்களும் கடவுள் மாதிரி ஆயிடுது. அதனால் சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு சொல்லணும், வித்தியாசப்படுத்தணும். மற்றவர்களை சொல்லும் பொழுது பிரம்ம தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமகன்னு சொல்லணும். ஏன்னா இவங்க தேவதைகள். கடவுள் தேவதைகளை விட உயர்ந்தவர், தேவதைகளை படைப்பவர். அதனால் யார் வந்தாலும் முதல்ல அப்பாவுடைய மகிமையை நீங்கள் சொல்லுங்கள். அவர்
பரமபிதா அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாக்களுக்கெல்லாம் பிதா. அவருக்கு அப்பா கிடையாது, அவர் தான் அல்டிமேட். அதை புரிய வைங்க. சில குழந்தைங்க அப்பாவுடைய மகிமை மற்றவர்களுக்கு எப்படி சொல்கிறதுன்றதே மறந்துடுறாங்க. அதனால் முதல்ல அவர் பரமபிதா, பரம டீச்சர், பரம சத்குருன்னு சொல்லுங்கள். அவரை விட உயர்ந்த அப்பாவும் கிடையாது, அவரை விட உயர்ந்த டீச்சரும் கிடையாது, அவரை விட உயர்ந்த குருவும் கிடையாது. அப்போ நம்ம யார் சொல்கிறத கேட்கணும்? அவர் சொல்கிறத தான் கேட்கணும். ஸோ இதை தான் 2-3 நாளாக பாபா சொல்லிகிட்ருக்கார். நான் மனிதனுடைய குழந்தை இல்லை, கடவுளுடைய குழந்தைன்னு ஞாபகம் இருக்கணும். அந்த 3 பேரையும் நினைக்கணும். ஒருத்தர் தான், ஒரு சிவபாபா தான். ஆனால் அவரே அப்பாவாகவும் டீச்சராகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார் இல்லையா? அந்த மூவரையும் நீங்கள் நினைக்கணும். இந்த சிவபாபாவே இந்த 3 ரூபத்திலையும் நினைக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக்குங்க. அப்பாவுடைய மகிமை உங்களுக்கு தெரியும், அதனால தான் அவருடைய மகிமை பாடுறீங்க. பக்தர்களும் மகிமை பாடுறாங்க, ஆனால் அது உண்மையில் மகிமை கிடையாது, நிந்தனை. எங்கும் நிறைந்தவனே அப்படின்றாங்க. அப்படின்னா கல்லில் முள்ளிலமா அவர் கிடக்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அப்புறம் மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படின்றாங்க. அவர் ஒன்றும் எந்த மனிதனுக்குள்ளும் நிரந்தரமாக இருப்பதில்லை. பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறாருனால என்ன அர்த்தம்? திருப்பி கொடுத்துடணும் இல்லையா? கொஞ்ச நேரம் அந்த உடலில் ஞானத்தை சொல்கிறார், அவ்வளவுதான். அதனால் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், அப்பா தான் சத்தியமானவர். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாம் பொய் தான். சத்தியமானவர் வாயிலிருந்து மட்டும்தான் எப்போவுமே சத்தியம் வரும். அவர்தான் சத்தியநாராயணனுடைய சத்தியமான கதையை சொல்கிறார். அந்த சத்தியநாராயணனே நீங்கள் தான் சொல்கிறார். அந்த சத்தியமான தந்தை தான் சாதாரண மனிதனை நாராயணனாக மாற்ற முடியும். தங்க யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ கலியுகத்துடைய இறுதியில் சங்கமயுகமாக்கி நம்மை அந்த லக்ஷ்மி நாராயணனாக மாற்றுறார். இப்போ தான் அந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி அந்த பதவியை அடைஞ்சாங்க, அவங்கள அப்படி ஆக்குனது யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு சத்யநாராயணன் கதையை சொல்லி தானே மாற்றினாங்க. அது எப்போ சொல்லப்பட்டது? அந்த ராஜயோக ஞானம் எப்போ யாரால் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். மற்ற அனைத்து யோகங்களும் மனிதர்களோடு வைக்கிற யோகமாக இருந்தது இல்லையா? அவங்களுக்கு நிராகாரரோடு யோகம் வைக்க தெரியாது. அதே நேரத்தில் அவரை பற்றிய அறிமுகமும் தெரியாது. தெரிஞ்சாதானே அவரோட தொடர்பு வைக்கிறதுக்கு. ஆனால் எல்லோருமே அவரை நினைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கடவுளை நினைக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் பண்ணுறாங்க. இந்த சிவலிங்கம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரியாமல் பூஜை பண்ணுறாங்க. பிரஜாபிதா பிரம்மா இந்த சாக்கார உலகத்தில் தான் இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியல, குழம்பிடுறாங்க. ஏன்னா பிரஜாபிதா பிரம்மாவும் தேவதைகள் மாதிரி தேவலோகத்தில், அதாவது சொர்க்கத்தில் இருப்பாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அப்படி அவர் சொர்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் அவரை ஏன் சூக்ஷ்மலோகத்தில் காட்டுறாங்க இல்லையா? விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி வரும், தாமரை மேலே பிரம்மா இருப்பார். அப்படின்னு அர்த்தம் மேலே இருப்பார். கீழே இவர் இருக்கிறார் விஷ்ணுவுக்கும் மேலே அவர் இருக்கிறாருன்னு தெரியுதில்ல? அப்போ விஷ்ணு ஸ்தூல உலகத்தில் இருக்கார், மேலே சூக்ஷ்ம உலகத்தில் தானே அவரை காட்டுறாங்க. ஏன்? அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியல. இந்த சாக்கார பிரம்மா கர்ம பந்தனம் உள்ளவர். இவரே சூக்ஷ்ம பிரம்மாவாக மாறுறார். எப்போ ஆகிறாரு? கர்மாதித்த நிலை அடைந்த பிறகு. இங்கே இருக்கக்கூடிய கணக்கெல்லாம் முடிச்சிட்டார். இங்கே இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற நிலைமை வரும்போது தான் நீங்கள் சூக்ஷ்மலோகத்தில் ஃபரிஸ்தாவாக இருக்க முடியும். ஸோ அந்த பிரம்மாவை தான் சூக்ஷ்மவதனத்தில் காட்டுறாங்கன்ற ஞானம் யாருக்குமே இல்லை. ஒரு பாபா மட்டும்தான் இந்த ஞானத்தை, இந்த ரகசியத்தை நமக்கு சொல்கிறார். எப்போ அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ
அப்போ தான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு இதை சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு அப்பா அறிமுகத்தை கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஆல்ஃபா அதை புரிய வைக்கணும், அவ்வளோதான். ஆல்ஃபான்றது அப்பா, பாபாவை குறிக்கிறது. அவர் அனைத்து ஆத்மாக்களுடைய எல்லையற்ற தந்தை. நாராயணனாக இருக்கும்போதும் அவர் தான் அப்பா, கடைசி ஜென்மத்தில் பிரம்மாவானாலும் அவர் தான் அப்பா. அவர் கூட இருக்கிற எல்லா ஆத்மாவுக்கும் இது பொருந்தும். இந்த அறிமுகத்தை கொடுக்கறது கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் இங்கே பாபா தான் பேசுகிறாருன்ற நம்பிக்கை இல்லாதவர்கள், பாபாவுடைய அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான பயிற்சி இல்லாதவர்களால் இதை புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நீங்கள் யாருக்குமே கொடுக்கலை அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களுக்குள்ளேயே ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ ஞானம் இல்லாதவர்கள் பக்தி பண்ணுறவங்க பக்தர்கள் தானே அர்த்தம். பக்தர்கள்னால் நம்ம பாஷையில் என்ன? அஞ்ஞானிகள். எதனால் அவங்களால ஞானத்தை கொடுக்க முடியல? தேக உணர்வில் இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறார், யாருக்கு ஆத்ம உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் இருக்கும். ஸோ ஆத்ம உணர்வுடையவர்களுடைய புத்தியில் எப்போவுமே என்ன ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? நான் ஆத்மா, என்னுடைய அப்பா தான் பரமபிதா, பரமாத்மா, பரம டீச்சர், பரம சத்குரு அப்படிங்கிறது சதா ஓடிட்டு இருக்கும். கூடவே இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார். சிவபாபா பிரம்மாவுடைய தொழிலையும் சொல்கிறார், தன்னுடைய தொழிலையும் சொல்கிறார். மனிதர்கள் சிவனுடைய சங்கரருடைய தொழிலை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே ஒன்றுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் சங்கர் எப்போ தன்னுடைய 3வது கண்ணை திறக்கிறாரோ அப்போது அழிவு நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சங்கர் கண்ணு திறக்கிறதுனாலே உலக அழிவு நடக்குது? அது பாம்பு போடுறதுனாலையும் இயற்கை சீற்றத்தினாலும் தான் நடக்குது. ஹரஹர மகாதேவ், சிவசங்கர் மகாதேவ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சங்கர் படம் உண்மையில் அப்படி யாருமே கிடையாது. அது பக்தி மார்க்கத்துடைய படங்கள். பிரஜாபிதா பிரம்மா கூட தேகதாரி தான். பாருங்கள், அவருக்கு எத்தனை குழந்தைகள். பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எல்லோரும் அவருடைய குழந்தைங்க தான். மற்ற படங்கள் எல்லாமே பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு 4 தலை கொடுத்து வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் படங்கள். உண்மையிலே பிரம்மா பாபாவுக்கு என்ன 4 தலையாக இருக்குது? ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, இந்த பிரம்மா வியக்தமானவர். வியக்தம்னா சாக்காரம், உடல், ஸ்தூல உடல் கொண்டவர். அவர் சூக்ஷ்ம பிரம்மா, சூக்ஷ்மவதனத்தில் காட்டுறாங்க இல்லையா. இதே பிரம்மா, சாக்காரத்தில் இருக்கிற பிரம்மாவே கர்மாதித்த நிலை அடைந்த பிறகு அவ்வியக்த நிலை அடைகிறார். அப்போ தான் ஃபரிஸ்தாவாக சூக்ஷ்மவதனத்துக்கு போகிறார். கண்டிப்பாக இந்த 2 இடங்களும் இருக்குது. ஸோ பாபா சொல்கிற 2 இடம்ன்றது அதாவது ஸ்தூல உலகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான். இது இல்லாமல் 2 இடம் இருக்குது. அது என்ன? சூக்ஷ்மலோகம், அதற்கும் மேலே பரந்தாமம், நிராகார உலகம். ஸோ நாம் எல்லோருமே சூக்ஷ்மலோகத்துக்கு போவோம். பிரம்மா பாபா கர்மாதித்த நிலை அடைஞ்சு போகிற மாதிரி நம்மளும் கர்மாதித்த நிலை அடைஞ்சு போவோம். அதுதான் லட்சியம் இல்லையா. பிராமணன்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபரிஸ்தா, அதுக்கப்புறம் தான் தேவதை. பிரம்ம பாபா இப்போ மனிதனாக இருக்கிறாரு, பிறகு அவர் ஃபரிஸ்தா ஆகிடுவார் அப்படின்ட்டு பிரம்ம பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது வந்த முரளி. இப்போ அவர் ஃபரிஸ்தாவாக சூக்ஷ்மலோகத்தில் தான் இருக்கிறார். கூடவே அவர் ஆட்சி செய்யக்கூடிய ராஜ்யத்தையும் காட்டுறோம். அது சத்தியுகத்தில் நடக்குது. அப்போ சூக்ஷ்மலோகத்தை பற்றி புரிய வைக்காமல் இந்த படத்தை, அதாவது சூக்ஷ்மலோகத்தை இந்த படங்கள் இல்லாமல் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் 3 உலகங்கள் அப்படிங்கிற படம் இருக்குது. உண்மையிலே எப்படி சங்கர் கிடையாதோ அதே மாதிரி 4 கைகள் கொண்ட விஷ்ணுவும் கிடையாது இல்லை. மற்றபடி லக்ஷ்மி நாராயணன் தனித்தனியாக சத்தியுகத்தில் இருப்பாங்களே தவிர விஷ்ணுவுக்கே 4 கைகள், அந்த மாதிரிலாம் 4 கைகள் கொண்டு யாரும் கிடையாது. அதுவும் பக்தி மார்க்கத்தின் படங்கள் தான்.
பாபா சொல்கிறாரு, அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டியது ஆத்மா தான், பரமாத்மா கிடையாது. அவர் எப்போவுமே தூய்மையாக தான் இருப்பார். ஸோ ஆத்மா தூய்மையான பிறகு அதோடைய இடமாகிய பரந்தாமத்துக்கு, அந்த நிராகார உலகத்துக்கு போயிடும். பிறகு அங்கிருந்து மீண்டும் இந்த சாக்கார உலகத்தில் சாக்கார உடல் எடுத்து தன்னுடைய நடிப்பு நடிக்க வரும். மற்றபடி சூக்ஷ்மவதனத்தில் எந்த விதமான முக்கியமான கதையும் சொல்லப்படவில்லை. ஏன் சொல்கிறாரு? அமரக்கதை சூக்ஷ்ம லோகத்தில் சொல்லப்பட்டதாக பக்தி மார்க்கத்தில் இருக்கும். அதான் பாபா சொல்கிறார். அப்படியெல்லாம் அங்கே கதை சொல்லலை. கதை எங்கே நடக்குது? இந்த ஸ்தூல உலகத்தில் தான் பாபா சொல்கிறார் நமக்கு. சத்யநாராயணன் கதை, அமரக்கதை, மூன்றாவது கண் கதை எல்லாமே இந்த ஞானம்தான். இந்த நேரத்தில் தான் சூக்ஷ்மலோகத்தை பற்றிய ரகசியத்தையே பாபா சொல்கிறார். நிராகார உலகம் இருக்குது, அதாவது பரந்தாமம். நிராகாரம்னா உடலே இல்லாத உலகம். அங்கே ஸ்தூல உடலும் இருக்காது, சூக்ஷ்ம உடலும் இருக்காது. ஸோ அந்த நிராகார உலகத்துக்கு கீழே சூக்ஷ்மலோகம், அங்கே சூக்ஷ்ம உடல் கொண்டவர் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருப்பாங்க. அதற்கு கீழே தான் நாம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்தூல உலகம், ஸ்தூல உடலை கொண்டவர்கள் இருப்பாங்க. அதனால் முதல்ல எல்லோருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. பக்தி மார்க்கத்தில் எல்லோரும் அப்பாவை தான் கடவுளே, பிரபுவே அப்படியெல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனாலும் அவரை பற்றி தெரியாமல் தான் கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்றோன்னே தெரியாமல் தான் கூப்பிட்றாங்க. அதுதான் ரொம்ப காமெடி இல்லையா? இப்போ காக்கான்னு காக்காவை கூப்பிட்றாங்கன்னா காக்கா இப்படி இருக்கும், அதை தான் கூப்பிட்றோன்னு தெரியும். ஆனால் இங்கே கடவுளை மட்டும், கடவுள் எப்படி இருப்பார், அவர் கூப்பிட்டா வருவாரா, எப்போ வருவார், வந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறது, எதுவுமே தெரியாமல் கூப்பிட்றாங்க பக்தி மார்க்கத்தில். சிவ பரமாத்மாய நமக அப்படின்னு நிரந்தரமாக சொல்கிறாங்க. மற்றபடி சிவ தேவதாய நமகன்னு சொல்கிறது கிடையாது, பிரம்ம தேவதாய நமகன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா பிரம்மா தான் தேவதை, சிவனை மட்டும்தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்ல முடியும். தேவதாய சிவ, அதாவது சிவதேவதாயன்னு சொல்கிறதில்ல. சிவன் தேவதை கிடையாது, அவர் பரமாத்மா சிவன். அவரை எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியம் செய்யணும். அதனால் கல் மண்ணிலெல்லாம் நுழைஞ்சி அதை பண்ண முடியுமா இல்லையா? கல்லுலேயும் மண்ணுலேயும் கடவுள் இருக்கிறாருன்றீங்களே. அழுக்காக இருக்கிறது மனிதர்கள், மனிதர்களுக்குத்தான் ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்க முடியும். அப்போ மனித உடலுக்குள்ளே வந்து தானே இதை பேச முடியும். கல் மண்ணுக்குள்ளே போய் பேச முடியும்? அப்போ எவ்வளவு அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நாடகத்தில் இதுவும் பதிவாகி இருக்குது. பாபா எப்போ முற்றிலும் அதர்மமாக இருக்குதோ அப்போ தான் இந்த ஞானத்தை கொடுத்து தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ தர்மத்துக்கு நிந்தனை, அதுவும் குறிப்பாக யாருக்கு நிந்தனை? பாபாவுக்கும், பாபா உருவாக்கிய தர்மத்துக்கும் நிந்தனை பண்ணுறாங்க. ஆனால் மனிதர்கள் சும்மா கீதையை படித்து அதோடைய அர்த்தத்தை அப்படியே டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் குழந்தைங்க நீங்கள் அங்கே போய் பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும், இதுக்கான அர்த்தத்தை நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு சொல்லணும். பிறகு இந்த ஞானத்தை நேரடியாக கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் பிரம்மகுமாரிகள்னே தெரியாது. நீங்கள் என்ன தான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பிரம்மகுமாரிகள்னு தலையில் எழுதி ஒட்டி இல்லை. ஸோ அதனால் எங்கே அந்த மாதிரி சத்சங்கம் நடந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேளுங்க, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேளுங்க. பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த படங்கள் எல்லாமே விரிவாக புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இல்லையா? படம் இல்லாமலும் உங்களால் புரிய வைக்க முடியும். ஆனால் படத்தை வச்சு புரிய வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளது பெரிய ஞானம்,
ஆனால் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறோம். கடவுளுடைய ஞானம் எவ்வளோ பெருசு அப்படின்னா, கடலையே மையாக்கி எழுதினாலும் இந்த ஞானத்தை எழுதி முடிக்க முடியாது. அவ்வளவு ஞானம் இருக்குது. ஆனால் ஒரு வினாடியில் இந்த ஞானத்தை நாம் சொல்கிறோம். பாபாவும் நமக்கு சொல்கிறார், முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அதே எல்லையற்ற தந்தை முந்தைய கல்பத்தில் வந்து சொர்க்கத்தை படைத்த மாதிரி இப்போவும் படிக்கிறார், எப்பவும் படிப்பார். சங்கமயுகத்தில் வந்து நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள், அதாவது நமக்குள்ள சகோதரர்கள். அப்போ நாம் அவருடைய குழந்தைகள் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தானே அவர் படைக்கிற சொர்க்க ராஜ்யம் வேணும். அது நம்மளுடையதாக தானே இருக்கணும். ஆனாலும் எல்லோரும் அதை அடையிறது கிடையாது. ஏன்னா அவர் சொல்படி நடந்து தன்னை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி ஆக்கிக்கிறது யாரோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கிது. ஸோ தகுதி ஆக்கிக்கிறது தான் உங்களுடைய முயற்சி. பாரதத்தில்தான் பாபா வரார். அதே மாதிரி பாரதவாசிகள் தான் சொர்க்கவாசியாகவும் மாறுறாங்க. மற்ற தர்மத்தினர் லேட்டாக வராங்க, துவாபரகத்துலேருந்து தான் வராங்க. இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் மனிதர்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்களேன்னு பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் போக போக விபச்சாரிகள் கூட இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்கன்ற, புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட முன்னாடி போவாங்கன்ற. யார் கடைசியில் வராங்களோ அவங்க உங்களை விட புத்திசாலியாகி அதிவேகமாக முன்னேறுவாங்கன்ற. அதனால் யார் வேணும்னாலும் அந்த மாதிரி விபச்சார விடுதிக்கெல்லாம் போய் கூட புரிய வைக்கலாம். ஆனால் நீங்கள் வெக்கப்படுறீங்க, அவ்வளோ தேக உணர்வு, நான் போய் விபச்சார விடுதிக்கு போகிறதா அப்படின்ட்டு. இப்போ அது ரொம்ப ஈஸியும் கூட. இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. அப்படி கூட நம்ம ஞானத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு தேக உணர்வு இருக்கணும், யோக பலம் இருக்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் விபச்சாரிகளுக்கு புரிய வைங்க. ஹோட்டல் பார்லெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போய் புரிய வைங்க. ஏன்னா விபச்சாரிகள் தான் பாரதத்துடைய பேரே கெடுத்ததுன்றார். கரெக்டு தானே? கோயிலில் ஆபாசமான நடனமாடுற சிலையெல்லாம் இருக்குமே. ஸோ ஆபாச சிலைகளே இருக்குது. ஸோ தேவதைகளாக இருந்தவங்க இப்படி ஆகியிருக்கிறாங்கன்றது கோயிலே வச்சுட்டா வெளிநாட்டில் இருந்து வரவன் என்ன நினைக்கிறான்? அதை ஒரு வழிபடுற இடமா பார்க்கல, ஏதோ காமத்தை கற்றுக் கொடுக்குற இடமா பார்க்குறான். இன்னும் ஒருபடி மேலே போய் காமம் தான் கடவுள்னு வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ பாரதத்துடைய பேரை கெடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு இதை நீங்கள் புரிய வைக்கணும். இது உங்களோட போகிறது கிடையாது, இதனால் பாரதத்தின் பேரே கெட்டு போகுதுன்னு புரிய வைக்கணும். அதை சொல்வதற்கு உங்களுக்கு நல்ல யோக பலம் இருக்கணும். ஏன்னா இங்கே எல்லோரும் முற்றிலும் அழுக்காகிட்டாங்க. அதனால் தூய்மையாகிறதுக்கு நினைவு யாத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நினைவின் பலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதனால தான் அந்த மாதிரி சேவை இன்னும் செய்யலை. சில குழந்தைங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குது, ஆனால் யோக பலம் இல்லை, நினைவு இல்லை. அந்த அளவுக்கு நினைக்க மாட்டுறாங்க பாபாவை. நினைவின் பலம் இருந்தால்தான் சேவை செய்ய முடியும் இல்லையா? அந்த சேவையிலே யோகத்தோடு நீங்கள் சேவை செய்யும்போது தான் அம்பு தைக்கும். அப்போ நினைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல கஷ்டமான சப்ஜெக்டுன்றார். எப்போ நீங்கள் இந்த யோகம்ன்ற சப்ஜெக்டில் பாஸ் ஆகுறீங்களோ அப்போ தான் குணங்களற்றவர்களை, விபச்சாரிகளை கூட நீங்கள் முன்னேற்ற முடியும். அப்படி சேவை செய்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவர் ஆக முடியும். அதுக்கு நல்ல அனுபவசாலி தாய்மார்கள் விபச்சாரிகள் கிட்ட போய் இதை புரிய வைக்கலாம். ஏன்னா குமாரிகள் அனுபவசாலிகள் கிடையாது, தாய்மார்களால் புரிய வைக்க முடியும். பாபா சொல்கிறார், தூய்மையாகி இல்லையா? இப்போ தாய்மார்கள் சொல்ல முடியும், பாருமா நாங்கள் திருமணமாகி காமத்தில் விழுந்தவுடனே எவ்வளவு இழந்திருக்கிறோம். ஸோ ஒருவன்கிட்ட காமம் வச்சே நாங்கள் இவ்வளோ இழக்கிறோன்னா
நீ எத்தனை பேரோட காமம் வைக்கிற, அப்போ எந்த அளவுக்கு ஆத்ம பலம் குறையும் அப்படின்றத புரிஞ்சுக்குமான்னு புரிய வைக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறார், குமாரிகளுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அவங்க புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, தூய்மையாகுங்கள், அப்போ தான் நீங்கள் உலகத்தின் எஜமானர்கள் ஆவீங்க. ஒட்டுமொத்த உலகமும் சிவாலயமாக மாறிடும் நீங்கள் தூய்மையாயிட்டீங்கன்னா, அதாவது சொர்க்கமாயிடும். அந்த தங்க யுகத்தை தான் சிவாலயம், சிவன் கோயில்னு சொல்கிறோம். அதைத்தான் பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து என் அப்பாவின் வீட்டை விபச்சார விடுதியாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே அப்பாவின் வீடுன்றது சொர்க்கத்தை சொல்கிறாரே தவிர சர்ச்சை சொல்லலை. சொர்க்கத்தில் அளவற்ற சந்தோஷம் இருக்கும். அதனால் நீங்கள் விபச்சாரிகளுக்கு கூட புரிய வைங்க. நம்ம அப்பா சொல்கிறார், நான் தூய்மையாக இருப்பேன், சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய அந்த கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கணும், அந்த வாள் அவ்வளோ கூர்மையாக இருக்கணுன்ற. அப்படின்னு அர்த்தம், அந்தளவுக்கு யோகம் பொருந்தியவர்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க இல்லையா, அவங்க காமத்திலேயே மூழ்கி அவங்களுடைய புத்தி ஒரு மயக்க நிலையிலே இருக்கும். ஸோ அதை தெளிய வைக்கணும்னா நீங்கள் அந்தளவுக்கு சக்திசாலியாக இருக்கணும் யோக பலத்தில். ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு 1969க்கு முன்னாடி வந்த வானிலை சொல்கிறார். இப்போ டைம் கிடையாது, கொடுக்கணும் ஞானத்தை. நீங்கள் புரிய வைக்கிறதுல வரிசை கிரமம் இருக்குது. ஏன்னா பாபாவுக்கு தெரியும், சென்டரில் இருக்கிறவங்க கூட எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும் சேவை செய்கிறதுல. முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, அப்பாவுடைய மகிமை பாடுங்க. ஏன்னா பாபாவை தவிர வேறு யாருக்கிட்டையும் இவ்வளவு தெய்வீக குணங்கள் இருக்காது. ஸோ அவரால் மட்டும்தான் உங்களையும் இத்தனை தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக மாற்றவும் முடியும். ஸோ அப்படிப்பட்ட தந்தையே சுயம் வந்து அந்த பொன்னான உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். எங்கே ஸ்தாபனை பண்ணுறாரு? இந்த சங்கம யுகத்தில். இங்கே தான் நீங்கள் பொன்னுலகத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக, மிக உயர்ந்தவர்களாக மாறுறீங்க. ஸோ அதுக்காக தான் பாபா ஆத்மாக்கள் கிட்ட சொல்கிறாரு, எல்லோருக்கும் புரிய வைங்க, ஒவ்வொரு உடலும் ஒரு ஆத்மாவுக்கு சொந்தமானதுன்னு புரிய வைங்க. இல்லையா? ஆத்மா, உடலுக்கு ஆத்மா சொந்தம் இல்லை, ஆத்மாவுக்கு தான் உடல் சொந்தம். கொஞ்ச நேரத்துக்கு அதை விட்டுட்டு இன்னொரு உடலை போய் அதை எடுத்துடும் அப்படிங்கிறத புரிய வைங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்கன்றது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். இல்லையா? ஒன்றுமே புரியாமல் பெக்கன்னு முழிக்கிறதும் மூஞ்சில் தெரிஞ்சிடும். நல்லா ஆர்வமாக கேட்குறதும் முகத்தில் தெரியும். ஸோ ஆர்வமாக கேட்கும்போது நமக்கு இன்னும் சொல்லணும்னு தோணும். பெக்கன்னு முழிக்கிறாங்கன்னா சரி இவங்க நம்ம தர்மத்தை ஆத்மா இல்லாமல் இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லிவிட்டு அனுப்பிச்சிடணும். ஸோ அதேமாதிரி ஒருத்தவங்க மூட் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க முகமே மாறிடும், அப்படியே கடுத்து போயிடும். நீங்கள் இங்கே ஆத்மான்னு உணர்ந்து உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய முகமே பார்க்க அவ்வளோ சாந்தமாக இருக்கும்ன்றார். ஸோ இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும். இல்லை எப்போவுமே நான் ஆத்மானால என்ன அர்த்தம்? வேறு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். உடம்பு கிடையாது, உடம்பு மூலமாக வந்த எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அதுதான் ஆத்ம உணர்வுன்றது. இதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணணும். ஆனால் சென்டரில் இருக்கிறவங்களோட ஒப்பிடும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்களால அந்த அளவுக்கு வேகமாக போக முடியாது. ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும், சம்பாதிக்கணும், இதுலேயே அவங்களுடைய மைண்ட் இருக்கிறனால சென்டரில் இருக்கிறவங்க அதிவேகமாக போக முடியும்னு சொல்கிறார். ஆனாலும் அது எப்போ சாத்தியம்? நிற்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும் நான் ஆத்மான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இது ஆழமாக பதியும். நினைவின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். எந்த அளவுக்கு ஆத்மா பரமாத்மாவின் நினைவில் மூழ்கி இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாவீங்க. தங்க யுகத்தில் நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீங்க, அதனால் அங்கே வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தீங்க. இல்லையா?
சதோப்பிரதானம்னா என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வு. வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருந்ததுனால ஆனந்தமாக இருந்தீங்க. குழந்தைங்களும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேறு எந்த எண்ணமும் புத்திக்குள்ளே சேர்த்து வச்சுக்கல. இப்போ அது சத்யுகத்தில். இப்போ இந்த சங்கம் யுகத்தில் நீங்கள் எவ்வளோ சிரிச்சிட்டு ஆனந்தமாக இருக்கிறீங்க. ஏன்? அந்த சத்யுகத்தின் விஷயத்தை மட்டுமே நினைக்கிறதுனால இந்த ஆனந்தம். பாபா சொல்கிற மாதிரி நடக்காமல் கலியுகத்து விஷயத்தையே நினச்சிங்கன்னா அந்த ஆனந்தம் இருக்காது. அப்போ நீங்கள் சங்கமயுகத்தை சார்ந்தவரே கிடையாதுன்ற. இப்போ எல்லையற்ற தந்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே அடைய வேண்டியது என்ன இருக்குது? இல்லை, இவர் அலாவுதீனுடைய அற்புத விளக்கு. அந்த விளக்கு தேய்ச்சாலே எல்லாமே கிடச்சிடும். அது மாதிரி பாபாவை நினைச்சாலே எல்லாமே கிடச்சிடும் போது நீங்கள் எதுக்கு கவலைப்படணுன்றார். இல்லை, 5000 வருஷத்துக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறார். நீங்கள் அவரை தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதாவது நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை, அப்படியே நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது இல்லை, ஏன்னா உடம்பு போயிடும்ல. அப்போ இப்போ நினைவு செஞ்சு ஆத்மாவில் சேர்த்துக்கிட்டால் போதும், கூட வந்துடும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அப்படியே அப்பா கிட்ட உங்களை அர்ப்பணம் செஞ்சிடுங்க. ஆனால் பணக்காரர்கள் ரொம்ப ரேராக தான் இந்த ஞானத்தை எடுத்து வெளிப்படுறாங்க. ஏழைகளுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கிது. இந்த நாடகமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல்லெல்லாம் பாருங்களா, நம்மளோட நல்லா படித்து புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஞானம் சொன்னோன்னா அவங்க ஒன்றும் புரியாது, அல்லது கேட்கக்கூடிய பொறுமை இருக்காது. ஆனால் நல்லா படிக்காத பசங்கக்கிட்ட சொல்லி பாருங்களாம், டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. ஸோ நம்ம ஞானமே அப்படி தான் இருக்குது. அந்த பணம், அறிவு, அழகு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒத்து வர மாட்டேங்குது. நாடகமே இப்படி தான் உருவாகி இருக்குதுன்ற. இன்னும் போக போக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். கோடியில் சிலர் தான் வெற்றி மாலையில் மணியாக ஆவாங்க. ஆனாலும் பிரஜைகள் நிறைய பேர் தேவை. அவங்களையும் வரிசை கிரமம் ஆகும். ஸோ வெற்றி மாலையில் வரவங்க தான் கம்மியாக இருப்பாங்க, பிரஜைகள் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் உருவாகிட்டே இருப்பாங்க. பல விதமானவர்கள் இருப்பாங்க, பணக்காரர்கள், ஏழைகள், எல்லாரும் பிரஜைகளில் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா ஒரு முழு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. சரி, அதெல்லாம் இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களுக்கு. மற்றவர்கள் அவங்களுடைய இடத்துல போய் செட்டில் ஆகிடுவாங்க பரந்தாமத்தில். துவாபரகத்துக்கு பிறகு தான் அங்கேருந்து அவங்க நேரத்துக்கு ஏற்ப வருவாங்களே. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. ஏன்னா தேவலோகத்துக்கு போகிறோம், அதற்கேற்ற குணம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் லண்டன், அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கே ஒரு பேசிக் இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க, டோஃபல் இந்த மாதிரி. ஸோ அது இருந்தால் தான் நீங்கள் அதை கிளியர் பண்ணால் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பேசிக் என்ன? தெய்வீக குணம், தூய்மை. அதை தாரணை பண்ணுங்க. அதேமாரி கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. இல்லையா, ரோட்டில் விற்கிறது, மற்றவங்க செய்கிறது. பாபாவுடைய நினைவிலிருந்து பாபாவுடைய ஸ்ரீமத் படி சமைக்கப்பட்ட உணவை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். ஆக்சுவலாக அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளில சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆப்பு வச்சிடும். க்ளீனாக தெரியும். பாபா குழந்தைங்களுக்கு எது சாப்பிட்டாலும் உடம்பு ஒத்துக்காது. அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இது நல்ல உணவா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ சென்டர்லேயே கூட வெளியில் இருக்கிறவங்க, அதாவது மாத்தாஸ்லாம் சமைக்கும் பொழுது அவங்க தூய்மையாக இருக்கிறாங்களா இல்லையான்றது நீங்கள் சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சலாம். உங்கள் உடம்பு வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதையும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அப்படி நீங்கள் விரும்பக்கூடாது. எனக்கு இதுதான் இருக்கணும், கத்திரிக்காய் பொரியல் தான் வேணும், உருளைக்கிழங்கு பொரியல் தான் வேணும், இப்படியெல்லாம் எதுவுமே நீங்கள் விரும்பக்கூடாது. ஏன்னா அது கலியுகத்துடைய பழக்கம்ன்ற இல்லையா? நம்ம கலியுகத்தை அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க தான் கோயிலில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா வயிறு பெருசாக 2 பக்கமாக உட்காந்துருப்பாங்க. சாப்பாட்டு உணவு ருசியை விடாதனால அங்கே வேலைக்காரங்களாகிடுறாங்க. ஸோ பாபா வானப்பிரஸ்திகளுடைய நிறைய ஆசிரமங்களை பார்த்துருக்கிறார், வயதானவர்களுக்கான ஆசிரமம். அங்கே அவங்க அவ்வளோ அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்ற பாருங்கள். அஞ்ஞானிகள் தான் அவங்களே அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை இன்டைரக்டாக சொல்கிறாரு பாபா. ஏன்னா உண்மையான வானப்பிரஸ்திகள் நாம் தான். அவங்களுக்கு உடம்பு மட்டும்தான் வயசாயிடுச்சு, நமக்கு ஆத்மாவே வயசாயிடுச்சு. இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கணும். சமஸ்கார மோதல் வரலாமா? ஆனால் எவ்வளோ சமஸ்கார மோதல் வரும், அதுக்கு தான் சொல்கிறார். நேரடியாக சொன்னால் குழந்தை மனசு கஷ்டப்படுன்ட்டு இப்படி இன்டைரக்டாக சொல்கிறார்.
ஸோ பாபா எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கிறார். விபச்சாரிகள், குணம் கெட்ட பாவிகள் எல்லாரும் வருவாங்க உங்ககிட்ட ஞானத்தை எடுக்க. ஆனால் என்ன காமெடி தெரியுமா? உங்களை விட புத்திசாலியாகி முன்னாடி போயிடுவாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கே கூச்சப்படுவீங்க. கடைசியில் அவங்க வாயை திறந்து ஞானத்தை பேச ஆரம்பிச்சோன்னு இப்படி ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் உங்களை விட புத்திசாலி ஆகிடுவாங்கன்றார். அவங்க முதல் தரமான பாடல் பாடுவாங்க, அப்பாவுடைய மகிமை பாடல். அப்போ உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும் அதை கேட்டால், அவங்க பாடுற மகிமை பாடலை கேட்டால். ஸோ பாபா சொல்கிறாரு, யார் ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறாங்க சாக்கடையில், விபச்சாரம், பிச்சைக்காரங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்போ புரிய வைக்கிறீங்களோ, அவங்கள உயர்த்துறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய பேருக்கே மகிமைன்றார். இல்லை ஏற்கனவே உயர்ந்தவர்களை மாற்றுறதுல என்ன மகிமை இருக்குது இல்லை? அவங்க சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே நல்லா தாங்க இருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து அப்போவே விசேஷ குணம் இருக்குதுன்னுவாங்க. ஆனால் விபச்சாரிகள், அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சாக்கடையில் இருந்தேன், என்னை பிரம்மகுமாரிகள் எப்படி மாற்றிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக எந்த சகோதரி சகோதரர் மாற்றினாங்களோ அவங்களுடைய பேரை கூட சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து சமீபமாக வந்து ட்ரெயினில் போகும்போது முரளி கேட்டுக்கிட்டே போயிருந்தோம். அப்போ அவர் பார்த்துட்டு, என்ன கிறிஸ்டினா நீங்கள்? அவருக்கு அதை கேட்கும்போது கிறிஸ்தவ இது மாதிரி தெரிஞ்சு இருக்கு. இல்லைங்க நாங்கள் பிரம்மகுமாரின்னு. ஓ பிரம்மகுமாரியே, எனக்கு தெரியுமே, என் கூட ஒருத்தர் வேலை பார்த்தாரு, எனக்கு கீழே தான் வேலை பார்த்தாரு, எந்த நேரமும் தண்ணி அடிச்சுட்டு அங்கே இங்கேன்னு விழுந்து கிடப்பார், மரியாதை இல்லாமல்லாம் பேசுவோம் நாங்கள் எல்லோரும் அவரை. ஆனால் எப்போ அவர் இந்த பிரம்மகுமாரி ஞானத்தை எடுத்தாரோ அவருடைய கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு, நாங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், குணத்தினால அப்பாவை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க பிரம்மகுமாரி ஆகிறதன் மூலமாக தான் அப்பா வெளிப்படுறாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கிறிஸ்தவ மதம் உலகம் ஃபுல்லாக பரவுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப பணக்காரங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அந்த வசதி குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னேறும்பொழுது தான் கடவுளுடைய பேர் மகிமைப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட தெரியுது. ஆனால் மற்றவர்களாம் அவங்கள புறக்கணித்து அவங்க தாழ்ந்த ஜாதி அப்படி இப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்கள எப்படி உயர்த்துறாங்க பாருங்கள். ஸோ அதான் பாபா சொல்கிறார், விபச்சாரிகள் தானேன்னு விட்டுறாதீங்க, பிச்சைக்காரங்க தானேன்னு விட்டுறாதீங்கன்றார். அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, இல்லை காசு போடுறதுக்கு முன்னாடி இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ தான் உங்களுடைய பேருக்கும் மகிமை, அப்பாவுடைய பேரும் மகிமை ஆகும். அப்பா அவங்க சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க விபச்சாரிகளை கூட ரொம்ப உயர்த்தியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களே இப்போ வந்து விபச்சாரியை எங்கே போய் நம்ம பார்க்குறது? அப்படியே இருந்தாலும் விபச்சாரி பாபா குழந்தையான அப்புறம் சொல்லுவாங்களா நான் விபச்சாரம் பண்ணேன்ட்டு? இந்த டவுட்டு வரும் தானே. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக யூடியூப்லேயே சொல்லிக்கிறாங்க, ஆமாம் நான் இது தான் பண்ணேன்னு நிறைய திருநங்கைகள் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கலாம்ல. இப்போ நம்ம வந்து நேரில் கூட போய் கொடுக்க தேவையில்லை, எப்படியும் ஃபோன் நம்பர் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம், அல்லது இந்த ஞானத்தை வீடியோவை அனுப்பலாம், ஷேர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா பாபா சொல்லிட்டாரு, யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நீ அதுக்கப்புறம் சேவை பண்ண முடியாதுன்ட்டார். இப்போவே இல்லை, நெட்டு எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது, கரண்ட் எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது, இப்போவே பயன்படுத்துங்க, தள்ளி போடாதீங்க. ஸோ விபச்சாரிகளை கூட இவங்க எவ்வளோ உயர்வாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, விபச்சாரிகளே நாங்கள் இதுக்கு முன்னாடி சூத்திரர்களாக இருந்தோம், இப்போ உயர்ந்த பிராமணர்களாகி இருக்கிறோம், பிறகு நாங்கள் தேவதை சத்திரியர் குலத்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாபாவுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் இவங்களால் முன்னேற முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், கடைசியில் வரவங்க பழையவர்களை விட அதிவேகத்தில் முன்னுக்கு போவாங்கன்ட்டு. ஸோ நிறைய சென்டரில் அதெல்லாம் ஏற்கனவே வெற்றிமணி மாலை உருவாயிடுச்சு, ஏற்கனவே சத்தியுகம் உருவாயிடுச்சு. அப்போ அவங்களாம் முரளி படிக்கிறாங்களானே டவுட்டாக இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறார், பழையவர்கள்லாம் தூக்கி கடைசிட்டு அதிவேகத்தில் போவாங்கன்றார். லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டுன்னுவார் இல்லையா. கடைசியில் வரவங்க அவ்வளோ வேகமாக போய் அதிசயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவார். இது பைபிள்லேயே வேறு இந்த ஞானம் வந்திருக்கும். இன்னும் போக போக உங்கள் கண்ணு முன்னாடி இதையெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள்
இப்போவும் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். புது புது குழந்தைங்க சேவை செய்வதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. நல்லது. அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்யுங்க. இந்த ஞானத்தை விபச்சாரிகள்கிட்டையும் கொடுத்து, குணம் இல்லாதவர்கள்கிட்டையும் கொடுத்து, விழுந்தவர்களை உயர்த்துங்கள். எப்போ நீங்கள் அவங்கள உயர்த்துறீங்களோ அப்போ தான் உங்களுடைய பேரே மகிமைப்படும். உங்களுடைய பார்வை தூய்மையாகணும் அப்படின்னா நீங்கள் நடக்கும்போது, உட்காரும்போது, சுற்றும்போதெல்லாம் நான் ஆத்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பாவுடைய நினைவில் மூழ்கினபடி இருந்தால் தான் நீங்கள் தூய்மையாக முடியும். வரதானம். திருப்தியின் மணியாகி திருப்தியை அனுபவம் செய்து மற்றவர்களையும் அனுபவம் செய்ய வைங்க. எப்படி தெரியுமா? உங்களுடைய அனாதி சொரூபத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாக, அதை நினைவு வச்சிருக்கிறதன் மூலமாக நீங்களும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்த திருப்திமணி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்களுடைய ஆதி அனாதி சொரூபத்தை நினைவில் வையுங்க எப்போவுமே. ஸோ அனாதி ஸ்வரூபம் என்னது? அனாதியாக எப்போவுமே இருக்கிறது என்னது? ஆத்மாவுடைய குணம் எப்போவுமே என்னது? அமைதி தான். அடுத்தது ஆதிஸ்வரூபம், அது தேவதை. அவங்களும் அமைதியாகவும் இருப்பாங்க, ஆனந்தமாகவும் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி வரும்? ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால வரும். ஸோ எப்போ இந்த நினைவில் நீங்கள் ஸ்திரமாக நிலைச்சிருக்கிறீங்களோ அப்போ தானாகவே நீங்கள் திருப்தியாக தான் இருப்பீங்க. வெளியில் இது நடந்தால் தான் திருப்தி, அது நடந்தால் தான் திருப்தி, இவங்க வந்தால் தான் திருப்தி, இது கிடைச்சாதான் திருப்தி, அவங்க கிடைச்சாதான் திருப்தி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆத்ம உணர்வில் அவங்க நிலைச்சி இல்லை, அதுதான் காரணம். ஆனால் எப்போ நீங்கள் ஆதி அனாதி ஸ்வரூபத்தில் அந்த நினைவில் மூழ்கி இருக்கிறீங்களோ அப்போ நிரம்பிய நிலை, அந்த திருப்தி நிலை இருக்கும். அப்படி நீங்கள் திருப்தியாக இருக்கும்போது அந்த திருப்தியின் விசேஷத்தை மற்றவர்களையும் உங்களால் அனுபவம் செய்ய வைக்க முடியும். என்ன ஆனாலும் நீங்கள் திருப்தியாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருந்தாலே அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸில் ஒருத்தர் கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு பதில் அந்த இடத்துல இன்னொருத்தர் வராரு அப்படின்னா உங்கள் மேலதிகாரி டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார். ஐயோ ஒரு மாதிரி இருக்குது, அவங்க இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்கள் திருப்தியாக இருந்ததுனால அவர் திருப்தியாக இருந்தார். திருப்தியானவர் எட்ட போனோடனே அவங்களுடைய புத்தியில் அந்த திருப்தி போயிடுது. அப்போ நிம்மதியும் போயிடும். அதான் பாபா சொல்கிறார், திருப்தி இல்லாததுக்கு, எந்த விதமான திருப்தி இல்லைன்றனாலும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பிராப்தி இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களால் மட்டும் எப்படி திருப்தியாக இருக்க முடியுது? ஏன்னா உங்களுடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா? உலகத்திலே அல்டிமேட்டாக அடையணும்னு நினைக்கிற அந்த ஒருவரையே நான் அடைஞ்சிட்டேன் இல்லையா? கடவுளை அடையிறத விட ஒன்றும் கிடையாது. கடவுளை அடைஞ்சிட்டா எல்லாமே நமக்கு கிடச்சிட போகுது. அவரையே நான் அடைஞ்சிட்டேன். எதை அடையணுமோ அதையே அடைஞ்சிட்டேன்றது தான் நம்ம ஸ்லோகன். அப்போ அப்பாவை அடையிறீங்கன்னா உலக ராஜ்ய ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க, நாராயணன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்பாவோட குழந்தை தான் நாராயணன் கன்ஃபார்மாக. அந்த மாதிரி யாருக்கு அதிகாரம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்குதோ அவங்க எப்போவுமே நிரம்பி தான் இருப்பாங்க. அவங்க திருப்தியின் மணியாக இருப்பாங்க. பாபா சொல்லல, ரொம்ப பணக்காரர்களுக்கு வெற்றியிலே இருக்கிறவங்களுக்கு பசியே எடுக்காதுன்றார் அந்த போதையில். ஏழைங்களுக்கு தான் அடிக்கடி பசிக்குன்றார். அப்போ திருப்தி இல்லாததுனால பசிக்குதுன்றார். ஸோ அதான் பாபா சொல்கிறார், அவங்க எப்போவுமே நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எது கேட்டால் எனக்கு எதுவும் வேண்டாமே அப்படி தான் தோணுவாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே நிரம்பி இருக்கிறாங்க. நிரம்பாதவங்கக்கிட்ட ஏதாவது வேணும்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவாங்க, அப்பயும் அந்த லிஸ்ட்டு முடியாது. ஸோ அப்போ பாபாவை அடைந்ததால் அனைத்தையும் அடைந்த ஆத்மா நான், ஆனந்தம் அமைதியில் மூழ்கி ஆத்மா நான்றது சதா ஞாபகம் இருந்தால் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. உலக ராஜ்யமே என்னுடையது அப்படின்ற போதையில் இருந்தீங்கன்னா எப்போவுமே திருப்தி மணியாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உலகமே என்னுடையது,
அப்புறம் அந்த உலகத்தில் எனக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு நீங்கள் ஏன் ஆசைப்பட போகிறீங்க? ஸ்லோகன். பாபாவை அடைஞ்சிட்டதுனால உலகத்தையே அடைஞ்சிட்டிங்க, கரெக்டு, ஓகே. ஆனால் பாபாவுக்கு சமமாகணும்ல, சமமாகறவங்கள தானே நாராயணன் ஆக்குவார். அப்போ பாபாவுக்கு சமமாகணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் புரிஞ்சிக்கிறதும் பாருங்கள், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம நாராயணனாக இருந்தோன்னு புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் விரும்புகிறதும், அப்போ நீங்கள் விரும்புகிறதும் அதுவாக தான் இருக்கணும், நாராயணனாக ஆகணுன்றதான் இருக்கணும். உங்களுடைய காரியமும் அந்த நாராயணன் ஆகிறதை குறித்த காரியமாக தான் இருக்கணும். ஸோ இந்த 3ம் சமநிலையில் இருந்தால் நீங்கள் பாபாவுக்கு சமம் ஆகிடுவீங்க. எப்படி? நீங்கள் புரிஞ்சிக்கிறது, ஆசைப்படுறது, நீங்கள் செய்கிற காரியம் 3ம் ஒரே மாதிரி. என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை தான் விரும்பணும், எதை விரும்புகிறீங்களோ அதை நோக்கி தான் உங்களுடைய செயல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும். ஸோ மெயினாக பாபாவுக்கு சமமானால் தான் நாராயணன் ஆக முடியும். இப்போ பாபாவுக்கு சமமாகிறது தான் ஆசை. இப்போ பாபாவுக்கு சமமான காரியத்தை தான் பண்ணணும். இன்றைக்கி அவ்யக்த பயிற்சி பாபா சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தின் சொரூபமாகி சேவை செய்யணும், எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் முக்கியமாக உங்களுக்குள்ள தூய்மையான எண்ணங்கள்னால நிரம்பி இருக்கணும். முழு நாளும் தூய்மையான எண்ணங்கள்ன்ற கடலின் அலைகளில் மிதந்துக்கிட்டே இருங்கன்றார். ஏதாவது ஒரு தூய்மையான எண்ணம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் தூய்மையான கடலின் அலைகளில் மிதந்துக்கிட்டே இருங்க நாள் முழுவதும். இதுலேயும் எப்போ நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த தூய்மையான எண்ணங்களின் கடலின் ஆழத்துக்கு போய் அமைதியின் சொரூபமாகிடுங்கன்றார் இல்லையா? அந்த தூய்மையான எண்ணம், ஏதாவது ஒரு எண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுங்க, அப்போ ஆழ்ந்த அமைதி இருக்கும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு குணமாகவும் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆழமான அமைதி நிலை இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாயு மண்டலத்தை அவ்வளோ அமைதியாக மாற்றும். அப்போ உங்களை நீங்கள் டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக அனுபவம் செய்வீங்க. டபுள் லைட் ஃபரிஸ்தானாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் மறந்த நிலை, பறந்துக்கிட்டு இருக்கிற நிலை. ஸோ அது தூய்மையான எண்ணத்தினால் மட்டும் நிரம்பி இருக்கும்பொழுது மட்டுமே சாத்தியம். தூய்மையான எண்ணம் உள்ளே இல்லை அப்படின்னாலே கலியுகத்தின் எண்ணங்கள் உள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் பறக்க மாட்டீங்க, கீழே விழுந்து கிடப்பீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.